திரும்பி சார்ட்டுக்கே வருவோம். நான் வந்து நேத்தி மிட் நைட் போட்டிருந்தேன் தட் ரீட்ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு. டிப் நல்லா வந்துச்சு. அந்த டிப் வந்து காலையில நீங்க பாத்தீங்க. இப்போ திரும்பி ரீட்ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நைட்டே பாத்தீங்கன்னா ரீட்ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு நான் போட்டேன். ஆக்சுவலி என்ன இருக்கும்னா ஃபுல்லா டிப் வந்து நான் கீழே உங்களுக்கு காமிச்ச பாயிண்ட்ல டிப் வரைச்சே வந்து அதே லெவல்ல க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா இன்னைக்கு எவ்வளவு கீழே விழுந்திருக்கோ அதுக்கு டபுள் கீழே விழுந்திருக்கும். பட் அது அப்பவே கீழே டிப் ஆகி ரீட்ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த சார்ட்டையும் இன்னைக்கு இருக்கிற சார்ட் நேத்தி இருக்கிற சார்ட்டையும் காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நேத்தி சார்ட் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் திரும்பி மேல ஏறி இருக்கு பாருங்க. அது ஏறாம அப்படியே கீழே வந்து லைன் வந்து வந்திருந்ததுன்னா இன்னும் கூட டவுன் ஆயிருக்கும். அதனாலதான் நேத்திக்கே நான் சொன்னேன் ரீட்ரேஸ் ஆயிருக்கு, ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரீட்ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கா, டிப் வந்திருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். செகண்ட் வீடியோல ரீட்ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு போட்டேன். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நிஜமாவே இப்போ கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது வந்து இப்போ இருக்கிற சார்ட்ல நீங்க பாப்பீங்க. சரி, இது பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் போட்ட கீழே இருக்கிற டாட் பாத்தீங்கன்னா நல்ல டிப் ஆயிருக்கும். விட்டுருந்தா அது 200-250 கீழே போயிருக்கும். ஆனா ரீட்ரேஸ் ஆனதுனால உங்களுக்கு 100 சம்திங் மைனஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ எவ்ரிடே பாத்தீங்கன்னா இந்த சார்ட்ல ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம இது கன்வெர்ட் பண்ணது ஐஎன்ஆர்ல 0.43% வந்து ஏறி இருக்கு. இதே யூஎஸ்டில என்ன இருக்குன்னு நீங்க பாக்கணும்னா ஒண்ணு கீழே மேல காம்போல வந்து யூஎஸ்டின்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ யூஎஸ்டின்னு கிளிக் பண்ணா இதுல என்ன வருதுன்னா 0.38 வருது. ஆனா ஐஎன்ஆர்னு கிளிக் பண்ணா 0.43ன்னு வருது. ஸோ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா யூஎஸ்டிக்கும் ஐஎன்ஆருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஐஎன்ஆர்ல வந்து நிறைய ஏறி இருக்கு. ஏன் நிறைய ஏறி இருக்கு அப்படின்னா நம்ம ருபி வேல்யூ இன்னைக்கு கொஞ்சம் யூஎஸ்டியோட கம்மியா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இது வந்து ஐஎன்ஆர் வந்து கம்மியா இருக்கும், யூஎஸ்டி ஜாஸ்தி இருக்கும். அது ரொம்ப ரேர் கேஸ் தான். அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. ஆனா அப்படி ஆச்சுனால நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா மாறிடுது. ஸோ அது வந்து எப்போனா உங்களுக்கு ஐஎன்ஆர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி யூஎஸ்டி கொஞ்சம் வேல்யூவேஷன் கம்மியாச்சு, அந்த மாதிரி ஆகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐஎன்ஆரோட டிவேல்யூ ஆயிருக்கு. அதனால கோல்டு ரேட்டோட நீங்க கம்பேர் பண்ணச்சு 0.43% நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே வந்து யூஎஸ்டி பாத்தீங்கன்னா 0.48. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் சம்டைம்ஸ் இந்த டிஃபரன்ஸ் வந்து நிறைய இருக்கும். என்னை பொறுத்தவரையிலும் நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னா நானும் அதுதான் பண்ணுவேன், யாருக்கிட்டையும் அதுதான் சொல்லுவேன். ஸ்டாகர்டா வாங்குங்க. 10 கிராம் உங்க பட்ஜெட்ல இருக்குன்னா அதே ஒரு கிராமா வாங்குங்க. ஏறினாலும் இறங்கினாலும் உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. வாங்கவே இல்லையே நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு கிராம் கூட இப்ப வாங்காம இறங்கறதுக்கு வெயிட் பண்ணி அப்ப ரொம்ப ஏறிடுச்சுன்னா அப்போ ஃபீல் பண்ண மாட்டீங்க. இப்போ 1 கிராம்ல இருந்து மெதுவா 1 கிராமா காயினா கூட வாங்கிக்கோங்க. ஜுவல்லா வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை. அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் அவுட் ஆயிடும். ஸோ இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறச்சு எடுத்தது, அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். என்னால் கிளியராக வந்து மார்க் பண்ணி காமிக்க முடியல. நான் நைட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு அது கிளியராக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் அது கிளாரிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இப்போதைக்கு வந்து ஏறதுனால எனக்கு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நாளைக்கு வேணா ஏற சான்ஸ் இருக்குங்க. ஆனால் இந்த ஹோல் மந்த் எப்படி இருக்கும்னு நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியல. ரீசன் என்ன அப்படின்னா அந்த யூஎஸ் ஷட் டவுன் அந்த மாதிரி நிறைய விஷயம் அன்பிரடிக்டபிளா நடக்கவே வந்து இது நான் இன்னும் புல்லிஷா தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன டவுன்ஃபால் இருக்கிறச்சையும் நான் பே பண்ணிடுவேன். பட் நீங்க வெயிட் பண்ணி பண்ணறதா இருந்தா ஓகே. பட் என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நாளைக்கு என்ன ஆகும்னு ஒரு அளவுக்கு சொல்ல முடியறதே தவிர இந்த மந்த் இதோட பெரிய டிப் இருக்குமாங்கிறது தெரியல. பட் ஐடியலி டெக்னிக்கல் சார்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாசத்துக்கு இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து 30 டேஸ்க்கு 8.32 இன்னைக்கு வந்து ஒரு 30னா கிட்டத்தட்ட 9% வந்து ஏறது வந்து இட் இஸ் நாட் ஓகே. அது வந்து கொஞ்சம் டிப் வரணும். பட் இப்போ கன்சிடரிங் தி ஜியோபாலிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டன்ஸ் இது டிப் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்கு. சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா டீடாலரைசேஷன் நிறைய பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தட் இஸ் கண்ட்ரீஸ் லைக் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் வந்து டீடாலரைசேஷன் பண்ணறதுக்கு தே ஹவ் டேக்கன் அ ஸ்டெப். ருப்பியை வந்து இன்டர்நேஷனலைசேஷனுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருப்பாரு, பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ருப்பியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு
ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா அகெயின் வந்து கோல்டு டிப் ஆகுங்க, அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த நியூஸும் பார்க்கணும். இது ஒரு நியூஸை பேஸ் பண்ணி கோல்டு அப் அண்ட் டவுன் போகாது. ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகி ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆச்சுனாலும் கோல்டு டிப் ஆகும். ஸோ அந்த கன்சிடரேஷனும் வச்சுக்கோங்க.